நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சொத்துக்கள் இருந்தால்தான் சொந்த பந்தம் கூட மதிக்கும் என்று சொல்வார்கள். சுற்றமும் நட்பும் சரி, நாம் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கும் பணத்துக்கும் தான் நமக்கு மதிப்பும் கௌரவத்தையும் கொடுப்பார்கள். இது கலியுகத்தில் உண்மைதான். பல பேர் இதை மறுக்கலாம், ஆனால் நடைமுறையில் இதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட சொத்து 4 வழியில தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஒரு பாகம். ஒன்று தாய் வழி சொத்து, அல்லது தகப்பன் வழி சொத்து, அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்து. 4வது தன்னுடைய சுய உழைப்பு மற்றும் பிள்ளைகளோட ஒத்துழைப்போடு சேர்ந்து நீங்க கட்டக்கூடிய சொத்துக்கள். ஸோ இந்த 4 வழியில தான் சொத்துக்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு பாகம். ஸோ அது எப்போ கிடைக்கும், யாரால கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதுதான் இங்கே கேள்விக்குறி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யாருக்கு அப்படின்னு கேட்டால், இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 4 வழி சொத்தினுடைய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, சொத்து அது சுகஸ்தானம்ங்க. அது 4ஆம் வீடு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. கன்னிக்கு 4ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது தனுசு. அதற்கு அதிபதி குரு பகவான். 4ஆம் வீடு மட்டுமல்லங்க, 12ஆம் வீடு மறைமுகமாக சொந்த வீட்டை குறிக்கும். அதாவது 12ஆம் வீடுங்கிறது அயன சேன விரயஸ்தானம், மோட்சஸ்தானம். மோட்சம் என்றால் மரணம். ஸோ நம்மளுடைய மரணத்தை குறிப்பது மறைமுகமாக 12ஆம் வீடு. நாம எங்க மரணிப்போம்ன்றதை தீர்மானிக்கக்கூடியது. அப்ப அது சொந்த வீடா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியதும் 12ஆம் வீடு தான். ஸோ 4ம் 12ம் ஒரு விதத்தில் சொந்த வீட்டுகளை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வீடு. சரிங்களா? ஸோ முதல்ல தாய் வழி சொத்துக்கள் கிடைக்குமா, இருக்கா இல்லையா, அது கிடைக்குமா கிடைக்காதா, தாயின் மூலமாக எப்பொழுது சொத்துக்கள் உருவாகும் அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். முதல்ல கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் யாரு? புதன் பகவான். எழுத்து கல்வி வித்தைக்கெல்லாம் அதிபதி புதன் பகவான். ஸோ பாசத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள். கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் தான், ஆனால் பாசத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு சொத்துன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்துருவோம். சரியா? ஸோ 4ஆம் வீடு அப்படின்றது தாயை குறிப்பது. ஸோ தாய்க்கு உடைய ஸ்தானம் 4ஆம் வீடு. அப்போ கன்னிக்கு 4ஆம் வீடு எதுன்னு பார்த்தா அது தனுசு. அதற்கு அதிபதி குரு பகவான். அவர் 5ஆம் வீடான மகரத்தில் நீசம் அடைந்து விடுகிறார். நீசம்னா பலம் இழந்து போகுது, அங்க ஒண்ணும் இல்லாம போறது, காலியாகிறது. 11ஆம் வீடான கடகத்துல அதே குருபவன் உச்சம் அடைகிறார். அப்போ உங்களுடைய சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காது. தாயின் மூலமாக சொத்துக்கள் உருவாவதற்கு தாய் காரணமாக உங்களுக்கு இருந்தாலும், அதன் ரீதியாக காதலுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வந்த பின்பும் அந்த சொத்துக்கள் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு அதிகம், கரைந்து போவதற்கு வாய்ப்பு அதிகம். அதாவது காதல் வந்த பின்பு, நீங்க காதல் கல்யாணம் முடிச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு வாரிசுகள் வந்த பின்பு அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு யோகம் குறைவாக இருக்கும். உங்களுடைய கைவிட்டு போகும், இல்லை விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவே நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க, வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிறீங்க, வேற மாவட்டங்களில் குடியேறி இருக்கீங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் கரையாமல் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா 11ல கடகத்துல அந்த குருவன் உச்சம் அடைகிறாரு. இது தெளிவா புரிஞ்சுக்கும். ஸோ அப்படிப்பட்ட சொத்துக்கள் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டா, குரு திசை மற்றும் குரு புத்தி காலகட்டங்கள் மற்றும் சுக்கிர திசை மற்றும் சுக்கிர புத்தி காலகட்டங்கள்ல தாயின் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் உருவாகும், அல்லது சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதற்கடுத்து தகப்பனார். தகப்பனாரை குறிப்பது 9ஆம் வீடு. கன்னிக்கு 9ஆம் வீடு எதுன்னு பார்த்தா அது ரிஷபம். அதற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் உங்களுடைய கண்ணில தான் நீசம் அடைகிறார், பலம் அங்கேதான் இழக்கிறார். அப்போ தகப்பனார் மூலமா உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது அமைகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பூர்வீக சொத்துக்களே உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்க அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதே சுக்கிரன் 7ஆம் வீடான மீனத்துல உச்சம் அடைகிறார். அப்போ திருமண வாழ்க்கைக்கு பின்பாக தகப்பனாருடைய சொத்துக்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதற்கு முன்பாக அதில் போராட்டம், பிரச்சனை, கடன் ஏதாவது ஒன்று இருக்கும். திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் தகப்பனாருடைய சொத்து வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க யோகம் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ அதுவரை உங்களுக்கு தகப்பனார் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட சொத்துக்கள் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சூரிய திசை அல்லது சூரிய புத்தி காலகட்டங்கள் மற்றும் சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி காலகட்டங்கள்ல உங்களுக்கு தகப்பனார் மூலமாக சொத்துக்கள் உருவாகும், கிடைக்கும், அல்லது நீங்க சொந்த வீடு கட்டும் போது உதவி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கப்புறம் வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணையை குறிப்பது 7ஆம் வீடு. அதுவும் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம், அதிபதி குரு பகவான் தான். ஸோ அவர் 5ல நீசம் அடைகிறார். 5ஆம் வீடுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் குறிப்பது. ஸோ திருமணம், காதல் திருமணமாக செய்கின்ற பொழுது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பது குறைவு.
ஸோ அதுவே அரேஞ்ச் மேரேஜாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்துக்கள் கிடைக்கிற சான்சஸ் நிறையா இருக்குது. அதே போல் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அல்லது நீர் ஓடைகளோடு இருக்கக்கூடிய கிணறு அல்லது ஏரிக்குளம் அல்லது நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அது வாழ்க்கை துணையோட சொத்துக்களாக இருந்தால் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு காலகட்டம். இது எந்த காலகட்டம்னா குரு திசை மற்றும் குரு புத்தி காலகட்டங்கள் மற்றும் புதன் திசை புதன் புத்தி காலகட்டங்களில் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். சரி, பரம்பரை சொத்து இல்லைங்க, பூர்வீக சொத்து கிடையாது, தாய் வழி சொத்து கிடையாது, வாழ்க்கை துணைட்டும் பெரிய சொத்து கிடையாது, நான் தான் என்னுடைய சுய உழைப்பு சொத்துக்களை உருவாக்க வேண்டும், அது எப்படிப்பட்ட காலகட்டம், எந்த காலகட்டம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்துக்கள் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா 4க்கு அதிபதியான குருவன் 11 உச்சம் அடைகிறாரு. ஆனா பூர்வீகத்திலேயோ சொந்த பந்தங்களோடு சேர்ந்தோ நீங்கள் சொந்த வீடு கட்டுவது வாங்குவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. வேற ஒரு ஊர்ல தான் நீங்க போய் வாழ வேண்டியது இருக்கும், அல்லது அது வாழ்க்கை துணை ஊராக கூட இருக்கலாம், தவறில்லை. ஆனால் சொந்த ஊரில் பிறந்த வளர்ந்த ஊரில் நீங்கள் சொந்த வீடு கட்டுவது அப்படின்றது வாங்குவதுன்றதும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ மேலும் நண்பர்களே, உங்களுடைய ராசிப்படி கன்னி ராசி என்பது உபய ராசி. ஸோ வெளி பயணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ தொழில் ரீதியாக வெளி தொடர்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ தொழில் பார்க்கக்கூடிய இடமும் வீடும் நீங்கள் ஒன்றா வச்சுக்கலாம். அதனால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் உண்டு. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லோன் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா அந்த லோனு கண்டிப்பாக சீக்கிரம் குயிக்க உங்களுக்கு அடைஞ்சிடும். ஆனால் அந்த வீட்டில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அரசாங்க கவர்மெண்ட் பேங்க் லோன் வாங்கி நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க வாங்குறீங்கன்னா அதில் சட்ட சிக்கல்களோ வேறு எது பிரச்சனைகளோ வர வாய்ப்பு உண்டு. கடன் அடைஞ்சிடும், கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொத்துல வேற பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ ஏன்னா 12க்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய கன்னிக்கு 2ஆம் வீடான துலாமில் நீசம் அடைகிறார். ஸோ இன்னும் அந்த சொத்துக்களை பிள்ளைகள் அனுபவிக்க முடியாது, இல்லை சொத்துல வேற ஏதாவது வில்லங்கங்கள் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அதனால பேங்க்ல லோன் வாங்கி கடன் வாங்கி இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது கொஞ்சம் தனித்துவமாக யோசிச்சு பார்த்து செய்கிறது. உங்களுடைய பேரை மட்டும் இண்டிவிஜுவலாக போட்டு நீங்கள் லோன் வாங்காதீங்க. வாழ்க்கை துணையோட பேரையும் சேர்த்து நீங்கள் லோன் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் சொந்த வீடு அமைவதற்கும் இல்லை சொத்து இருக்கு அந்த சொத்துக்களை பிரச்சனை முடிகிறதுக்கும், நீங்கள் சொந்த வீடு கட்டுறீங்க கட்டி முடிக்க முடியாமல் இருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைக்கும், சொத்து சுகத்திற்கும், அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் நீங்குவதற்கும் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தா, கோவில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள், அதுவும் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று. மேலும் எலுமிச்சம்பழ சாதம் செய்து அன்னதானம் பிரயோஜனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை உணர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை வழங்கும். மேலும் எலுமிச்சம்பழ மாலை அதை முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி திதி என்றோ தொடர்ந்து சாட்சி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு சொத்துக்கள் இருக்கு, அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீரும். சொந்த வீட்டினுடைய கனவு நினைவாகும். அல்லது சுயமாக சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. மேலும் வீடு அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கோம், வீட்டில் ஒரு வாஸ்து கோளாறு இருக்குது பிரச்சனைனா அந்த பிரச்சனையும் இந்த ஒரு காலகட்டத்தில் சரியாகும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வழிபாடு தான் கண்டிப்பாக பண்ணுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்றைய பதில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணிச்சிங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.